திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1014, அதிகாரம் நாணுடைமை. 1896 ஆண்டு பிப்ரவரி 29ஆம் நாள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள். அவருடைய தந்தை பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த கண்டிப்பான மனிதர். அதன் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே அனைத்து சூழ்நிலைகளிலும் நேர்மையாக இருப்பதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் தன் தந்தையாரிடமிருந்து மொரார்ஜி தேசாய் கற்றுக்கொண்டார். 1918 தனது பட்டப்படிப்பை முடித்து ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 12 ஆண்டு காலம் துணை ஆட்சியராக பணிபுரிந்தார். 1930 ஆங்கிலேயர்களின் நீதியின் மீது நம்பிக்கை இழந்த அவர் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் தனது நேர்மையின் காரணமாக 1952 ஆண்டு முதல் 1956 வரை பம்பாய் மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். அச்சமயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு மொரார்ஜி தேசாயின் நேர்மைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூறப்படுகிறது. மொரார்ஜி தேசாயின் மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தார். ஆனால் அவர் அதில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்வை நன்றாக எழுதிய அவரது மகள் விடைத்தாள் திருத்தத்தில் சந்தேகம் ஏற்பட்டு விடைத்தாளை மறு திருத்தம் செய்ய விரும்பினார். ஆனால் தந்தை அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவர் தன் மகளிடம், மகளே, நீ நன்றாகத்தான் பரீட்சை எழுதியிருப்பாய். மறு திருத்தம் செய்ய மனு செய்து அதன் பிறகு நீ தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் அது உன் திறமையால் கிடைத்த வெற்றியாக யாரும் கருத மாட்டார்கள். எனது செல்வாக்கை பயன்படுத்தி மறுபடியும் தேர்ச்சி பெற வைத்து விட்டேன் என்று பிறர் பேசுவதற்கு இடமளித்து விடும். அதனால் உன் முயற்சியை கைவிடு என்றார். தாயில்லாத தனக்கு சகலமும் தந்தை என்று வாழ்ந்திருந்த உலகமறியாத பெண் தான் உயிருக்கு உயிராக நம்பிய தந்தை கூட தன் மனதை புரிந்து கொள்ளாமல் அவருடைய நிலையிலிருந்து பேசியதை தாங்கிக் கொள்ளாமல் தன் உயிரையே மாய்த்து கொண்டார். ஆனாலும் மொரார்ஜி தேசாய் தனது கொள்கையை இறுதி வரை உறுதியாக கடைபிடித்தார். 1977 ஆண்டு முதல் 1979 ஆண்டு வரை 2 ஆண்டுகள் இந்திய பிரதமராக பதவி வகித்து 1995 ஆண்டு தனது 100வது வயதில் காலமானார். சான்றோர்க்கு நாணுடைமை ஓர் அணி போன்றதாகும். நாணம் இல்லை என்றால் அவர்களது கம்பீரமான நடை பார்ப்பவருக்கு நோய் போன்றதாகும் என்பதை அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அகுது இன்றேல் பிணியன்றோ பீடு நடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தவறுக்கு அஞ்சுதல் நாணம், நாணமே வாழ்க்கையின் வானம்.